ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு ஆக்ஷன் சைஃபை சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல எடுக்கப்பட்ட சூப்பர்மேன் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹீரோவா டேவிட் காரன்ஸ்வெட் நடிச்சிருக்காரு. எனக்கு இந்த படத்துலயே ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னன்னா, நம்ம ஹென்ரி கெவில் படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமா தான் இருக்கும். ஏன் கேக்குறீங்களா? பொதுவா ஹென்ரி கெவில் நடிச்ச எல்லா படங்கள்லயுமே எதிரிகள் என்னதான் அட்டாக் பண்ணாலுமே ஹென்ரி கெவிலுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா காட்டியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சூப்பர்மேன் படத்துல தலைவனை போட்டு கண்ணா பின்னான்னு பொளந்து கட்டுறானுங்க. ஐயா, அப்படின்னா படம் ஃபிளாப்பான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. படம் சும்மா பட்டாசா இருக்கு. என்ன கேட்டா இந்த படத்துக்கு 10க்கு 10 ரேட்டிங் கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒருத்த. ஏன் ஒன்லைன் கூட தேவையில்லை. வாங்க அப்படியே கதைக்குள்ள போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி வழக்கம் போலதான் உங்க வீட்டு புள்ளைய நினைச்சு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஒருவேளை இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். அப்படியே இன்னைக்கான விடுகதையில ஒரே வயிற்றில் பிறந்தாலும் ஒருவன் ஓடுவான், ஒருவன் நடப்பான், அவன் யார்? பார்க்கலாம் எத்தனை பேரு சரியான பதில சொல்றீங்கன்னு. அப்படியே மறக்காம உங்களை எத்தனை பேரு ஹென்ரி கெவிலோட ஃபேன்ஸா இருக்கீங்க அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க அப்படியே கதைக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்லயே ஒரு சின்ன வாய்ஸ் பிளே ஆகுது. சரியா 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்துல மெட்டா ஹியூமன்ஸ் சொல்லப்படக்கூடிய ஒரு புதிய இனம் உருவாச்சு. அவங்க மனிதர்களை விட அளவுக்கு அதிகமான சக்திகளோட இருந்தாங்க. ஏன் ஒரு சிலர் மனிதர்களுக்கு எதிராகவே சண்டையை உருவாக்குனாங்க. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில சரியா 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான விண்வெளி கப்பல் மூலமா ஒரு குழந்தை பூமியை வந்து அடைஞ்சது. கேல்விஸை சேர்ந்த விவசாயி ஒருத்தர் அந்த குழந்தையை தத்தெடுத்து தன்னோட மகனை வளர்க்க ஆரம்பிச்சாரு. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த குழந்தை தன்னை சூப்பர்மேன் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினா. அது மட்டும் கிடையாது, அவனுக்குள்ள அதீத சக்தி இருந்தது. மெட்டா ஹியூமன்ஸையே வெல்லக்கூடிய மகா சக்தி அவன். மக்களுக்கு உதவி பண்ணதால சூப்பர்மேனை தங்களோட கடவுளா நினைச்சாங்க. ஆனா அது எல்லாம் இப்ப தலைகீழா மாறிடுச்சு. ஏன் தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி பொராவி நாட்டை சேர்ந்தவங்க ஜர்கான்பூர் மேல போர் தொடுக்க நினைச்சாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சூப்பர்மேன் அமெரிக்கா கிட்ட எந்த ஒரு அனுமதியும் வாங்காம அந்த பொராவி நாட்டுக்குள்ளேயே புகுந்து அவங்களோட போர் விமானங்களையும் வாகனங்களையும் அடிச்சு துவம்சம் பண்ணா. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த பொராவி நாட்டை சேர்ந்தவங்க சூப்பர்மேனுக்கு எதிராக மிக சக்தி வாய்ந்த ஹேமர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மெட்டா ஹியூமன் அனுப்பி வச்சாங்க. 2 பேருக்கு இடையில மிகப்பெரிய சண்டையே நடந்தது. ஆனா முதல் முறையா நம்ம சூப்பர்மேன் தோத்து போயிட்டான். இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வாய்ஸும் கட் ஆகுது. ஒரு மிகப்பெரிய பனி பிரதேசத்துக்கு மத்தியில நம்ம ஹீரோ அப்படியே நிறைய காயங்களோட சுருண்டு விழுந்து கிடக்குறான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துல இருக்கக்கூடிய சூப்பர்மேனுக்கு உடம்புல காயங்கள் ஏற்படும். அது குணமாகணும் அப்படின்னா சூரிய வெளிச்சம் பட்டா மட்டும்தான் உண்டு. அப்ப கடைசியா இவன் ஒரு விசில் அடிச்சதுமே அங்க இருக்க பனி எல்லாம் பறக்க விட்டுக்கிட்டு ஏதோ ஒண்ணு படு வேகத்துல நம்ம ஹீரோ பக்கமா ஓடி வருது. என்னன்னு பார்த்தா நம்ம கார்ட்டூன்ஸ்ல பார்த்த கிரிப்டோ டாக் இருக்கு இல்லையா, தக்காளி, அதையும் இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு நல்ல ஃப்ரெண்டு. ஆக்சுவலா கார்ட்டூன் பார்த்தவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோவுக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்கோ அது இந்த கிரிப்டோ டாகுக்கும் இருக்கு. ஹீரோவுக்கு எவ்வளவு அடிபட்டு இருக்கு. ஆனா வந்த நாய்க்குட்டியை பாருங்க, அவன் மேலேயே தாவி குதிச்சு விளையாடிட்டு இருக்கு. கிரிப்டோ போதும், எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு ஹீரோ கதறிட்டு இருக்கான். இந்த பாரு, என்னால முடியல, நீ தான் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு தன்னோட துணியை கொடுக்கும் போது நாய்க்குட்டியும் அதை புரிஞ்சுக்கிட்டு இவன் அங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு போகுது. சடனா பூமிக்குள்ள இருந்த நம்ம ஹீரோவுக்கு சொந்தமான ஒரு லேப் அப்படியே மேல வருது. ஆக்சுவலா இங்க இருக்கக்கூடிய கதவு சூப்பர்மேனோட டிஎன்ஏ இருந்தா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். அதனாலேயே கதவு இப்ப தானா ஓபன் ஆகுது. உள்ள இருந்த ஒரு சில சூப்பர்மேன் ரோபோக்கள் வருது. அலேக்கா நம்ம ஹீரோவை தூக்கி பிடிச்சு, சார் உங்களுக்கு எதுவும் ஆகாத, தேங்க்யூ பெல்வின். அட, எங்களுக்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சார். ஏன்னா எங்களுக்கு உணர்ச்சிகள் கிடையாது. உங்களுக்கு அதிகப்படியான காயப்பட்டிருக்கு. நீங்க அதை மறக்கிறதுக்கு நான் வேணும்னா உங்க அம்மா அப்பா கடைசியா அனுப்பி வச்ச மெசேஜ் ப்ளே பண்றேன்னு ஒரு வீடியோவை ஆன் பண்ணும்போது அதுல ஹீரோவோட அம்மா அப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாரு, நம்ம வாழ்ந்துட்டு இருந்த கிரிப்டான் கிரகம் இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா அழிய போகுது. அதனாலதான் உன்ன ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒப்படைக்கணும் முடிவெடுக்கும் போது நாங்க பூமியை தேர்ந்தெடுத்தோம். அது மட்டும் இல்ல, நீ அங்க வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கணும். கிரிப்டோன் கிரகத்தோட மரியாதையும் நீ தான் காப்பாத்தணும். அப்பாவி உயிர்களை காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமை. இந்த மாதிரி வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு. அதே டைம்ல ஹீரோ உடம்ப ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உடம்புல 16 எலும்புகள் உடைஞ்சு போயிருக்கு. அது மட்டும் கிடையாது, நுரையீரல், கிட்னி, கல்லீரல், மண்ணீரல்னு எல்லாமே கண்ணாபுரான்னு கிழிஞ்சு போயிருக்கு. உடனே சிகிச்சை கொடுத்தாகணும்னு இவன் அப்படியே அங்க இருக்க பெட்ல படுக்க வச்சுட்ட அந்த ஒட்டுமொத்த லேபையே அங்க இருக்க சூரியன் பக்கமா லைட்டா திருப்பி ஒட்டுமொத்த சூரிய வெளிச்சமும் நம்ம ஹீரோ உடம்புல படுற மாதிரி ஒரு லென்ஸை வச்சு அந்த வெளிச்சத்தை இவன் உடம்புல இறக்குவாங்க. அடுத்த நிமிஷமே இவன் உடம்புக்குள்ள இருந்த காயங்கள் எல்லாம் குணமாகுது. உடனே ஹீரோ சண்டைக்காக கிளம்புவான். அப்போ உடனே ரோபோட்ஸும், சார் உங்களுக்கு 85% தான் உடம்பு கியூர் ஆயிருக்கு, நீங்க ரெஸ்ட் எடுத்தாகணும், மன்னிச்சிரு, அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, நான் அந்த ஹேமர் கூட சண்டை போட்டாகணும். அப்பதான் எதிர்ச்சியா ரைட்ல பாக்கும்போது அங்க இருந்த திங்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு உடஞ்சு போயிருக்கு. கடுப்பான ஹீரோ கிரிப்டோவை வளைச்சு போடுச்சு, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, உன் வேலை தானே இதெல்லாம், அம்மாஜி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கு. எப்பா கேல்வின், இந்த நாய்க்குட்டியை பாத்துக்க வேண்டியது
இது உங்களோட பொறுப்பு தானே சார், மன்னிச்சிருங்க, எங்களால அதுக்கு உணவு கொடுக்க முடியுதே தவிர அதை தூக்கி வச்சு எங்களால கொஞ்சம் முடியாது. நாங்க மனுஷங்க இல்ல ரோபோங்கிற விஷயத்த அது புரிஞ்சுக்கிச்சு. அதனாலேயே சேட்டையை ஆரம்பிச்சு ரணகலம் பண்ணிட்டு இருக்கு. சரி, நான் வேலையை முடிச்சிட்டு திரும்ப வர வரைக்கும் டே கிரிப்டோ நீ இங்க தான் இருக்கணும். ஆனா பாருங்க, அது ஹீரோவோட காலை கடிச்சு விளையாடிட்டு இருக்கு. ஏய் ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இந்த பாரு, நான் வர வரைக்கும் நீ இங்க தான் சமத்தா இருக்கணும்னு கட் அண்ட் ரைட்டா பேசி முடிச்சிட்டு நம்மால ஜோயிங்னு வானத்துல பறகுறான். இப்ப இந்த விஷயத்த இன்ஜினியர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு பாத்துட்டு இருக்கா. ஆக்சுவலா இவ வில்லனோட அல்லக்கைகள்ல ஒரு ஆளு. பொதுவா மெட்டா ஹியூமன்ஸ் அப்படின்னா பிறக்கும் போதே அவங்களுக்குள்ள அந்த பவர்ஸ் இருக்கும். அதுவே மியூட்டன்ட் அப்படின்னா ஆராய்ச்சியின் மூலமா அவங்களுக்கு அந்த பவர்ஸை கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த புள்ள ஒரு மியூட்டன்ட் நம்ம வில்லனுக்காக வேலை பாக்குறா. கண்ணு கெட்டுற தூரத்திலேயே நம்ம ஹீரோவோட லேப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மண்ணுக்குள்ள போற விஷயத்தையும் கவனிக்கிறா. தலைவரே, நான் பார்த்த விஷயத்த நீங்களும் பாத்தீங்களா? நாம தேடி வந்த அந்த சூப்பர்மேன் ஏலியன் இந்த பனி பிரதேசத்துல அவனுக்குன்னு ஒரு பெரிய இடத்தையே உருவாக்கியிருக்கான். அது மட்டும் இல்ல, இப்ப அவன் உடம்பு கியூர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். திரும்ப ஹேமர் கூட சண்டை போறதுக்காக அமெரிக்காவை நோக்கி வந்துட்டு இருக்கான். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல அந்த புராவி நாட்டை சேர்ந்த ஹேமர் இருக்கான் இல்லையா, அவன் இப்ப அலேக்கா வானத்துல பறந்துட்டு, மனிதர்களே உங்களை காப்பாத்த இனிமே அந்த சூப்பர்மேன் வரமாட்டான், உங்களை கைவிட்டுட்டான்னு ஏதேதோ நெகட்டிவா பேசிட்டு தனக்குள்ள இருக்க பவர்ஸ வச்சு அங்க இருக்க கட்டடங்களை அழிக்க ஆரம்பிக்கிறான். இங்க எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஆனா பாருங்க, ஒரு புள்ள பக்கத்துல இருக்க ஒரு கம்பெனில இருந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்கா. இந்த புள்ளையோட பேரு மியா. இவ வேற யாரும் கிடையாது, நம்ம கதையோட வில்ல தோ இந்த மொட்டை மாமா இருக்கான்ல, இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் அந்த மியா. வில்லனை பத்தி சொல்லணும்னா அவ ஒரு மிகப்பெரிய பணக்காரன், ரொம்ப பிரில்லியன்டான ஆளும் கூட. லூத்தர் கார்பன ஒரு மிகப்பெரிய ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனியை வச்சிருக்கான். இது கடையில கரெக்டா நம்ம ஹீரோ அந்த ஹேமர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டான். உடனே வில்ல தான் கூட இருக்க மத்தாளுங்க கிட்ட 32B 34Bன்னு இவன் ஏதோ ஒரு நம்பர்ஸ் சொல்லும் போது ஏதோ வீடியோ கேம் விளையாடுற மாதிரி அந்த ஹேமர் இருக்கான் இல்லையா, அவ உடம்ப இவனுங்க இங்க இருந்தே கண்ட்ரோல் பண்றானுங்க. எவ்வளவு கெத்தா நம்மளால டயலாக் எல்லாம் பேசிட்டு வந்திருப்பான். ஆனா இங்க பாவம் நம்மளால அந்த ஹேமர் புரட்டி எடுக்கிறான். கடைசியா ஒரு சொல்லிட்டு டைரக்டா தரையில வீசும் போது நம்மளால பூமியவே பொழந்துகிட்டு உள்ள போயிட்டான். ஊருக்குள்ள இருக்க ஒவ்வொரு மக்களும் பயந்து ஒதுங்குறானுங்க. ஆனா மாலிக்னு சொல்லப்படக்கூடிய ஒரே ஒருத்த மட்டும் உள்ள வரான். சூப்பர்மேன், ஒரு முறை நீங்க தான் என் குடும்பத்தை காப்பாத்துனீங்க. யோ மாலிக், நீ தள்ளி போயிடு, இல்லனா உனக்கும் பிரச்சனை வரும். அட, எங்களை நீங்க காப்பாத்துறீங்க, இது பதிலுக்கு நாங்க பண்ண வேண்டிய நன்றி கடன். இந்த மாதிரி பேசும்போது கடைசியில அந்த ஹேமரை பாருங்களேன். இன்னொரு முறை இந்த சூப்பர்மேன் எங்களோட பொராவியா நாடு அந்த ஜர்கான் போர் மேல போர் தொடுக்கிற விஷயத்துல தலையிட்டான் அப்படின்னா ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் நான் அழிச்சிருவேன் மிரட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா பிரச்சனை அது மட்டுமே கிடையாது. ஹீரோவை சுத்தி இருக்க மக்கள்ல ஒரு சிலர், ஏப்பா சூப்பர்மேன், அந்த ஜர்கான் போர் மேல பொராவியா நாட்டை சேர்ந்தவங்க போர் தொடுக்கிறாங்க, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ அவங்க விஷயத்துல தலையிட்டதாலதான் பாத்தியா அமெரிக்கன்ஸான எங்களுக்கு பிரச்சனை வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. இவன் மேல ஒட்டுமொத்த பழியவும் போடுறானுங்க. கட் பண்ண அடுத்த அந்த இன்ஜினியர் பண்ண காட்டுறாங்க. டைரக்டா வில்லனை கான்டாக்ட் பண்ணி, சார் அந்த சூப்பர்மேனோட லேப் இப்ப ஒட்டுமொத்தமா பனிக்கட்டிகளுக்கு அடியில மறைக்கப்பட்டிருக்கு, நீங்க பெர்மிஷன் கொடுத்தா என்னால ட்ரில் பண்ண முடியும். இந்த பாரு, ஆழம் தெரியாம நீ கால விடாத, முதல்ல திரும்ப நீ நம்ம இடத்துக்கு வா. இப்பதான் அந்த சூப்பர்மேன் இருக்க இடம் தெரிஞ்சு போச்சுல்ல, சரியான நேரம் பார்த்து அவனை அட்டாக் பண்ணலான்னு இன்ஜினியரை அங்க இருந்து கிளம்ப வச்சுட்டான். ஆக்சுவலா இவ உடம்பு ஃபுல்லாவே நானட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குட்டி குட்டியான நானோ பார்ட்ஸ் இருக்கு. சோ அதனாலேயே இவன் நினைக்கக்கூடிய என்ன விதமான ஆயுதமா வேணாலும் இவளால மாற முடியும். இன்னொரு பக்கத்துல பறந்து போன அந்த ஹேமர் இருக்கான் இல்லையா, அவன் பக்கத்துல இருக்க ஒரு மிலிட்டரி பேஸ்க்கு வரான். அங்க இருக்க டென்ட்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான டிவைஸ் இருக்கு. இவன் அதுக்குள்ள புகுந்ததுமே வேற ஒரு டார்க் வேர்ல்டுக்குள்ள வரான். பார்த்தா அங்க இன்னொரு டிவைஸ் இருக்கு. மறுபடியும் அதை கடக்கும் போது இந்த வில்ல பையன் இருந்தா இல்லையா, லூத்தர் கார்பன் சொல்லப்படக்கூடிய இவனோட கம்பெனி கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டான். அடடா, இன்னைக்கு நீ சூப்பரா சண்டை போட்டேன்னு ஹேமரை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கட் பண்ணா காலையில விடியுது. டெய்லி பிளானட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய நியூஸ் சேனலை காட்டுறாங்க. இங்கதான் நம்ம ஹீரோவும் ஒரு சாதாரண மனுஷனை போல வேலை பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு ரிலீஸ் ஆன பேப்பர்ஸோட ஹெட்லைன்ஸ்ல சூப்பர்மேனால இந்த நகரம் பாதிக்கப்படல, அந்த ஹேமர் சூப்பர்மேனை இங்க வர வைக்கிறதுக்காக தான் சண்டையை உருவாக்குனா. சோ நடந்த சம்பவங்கள் எதுக்குமே நம்ம சூப்பர்மேனை பழி சொல்ல கூடாதுங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்கான். உள்ள வந்ததுமே ஒரு ஆளு சுருட்டு குடிக்கிறாருல, இவரு தான் இந்த இடத்தோட ஹெட். ஹீரோ பார்த்ததும் போதும், டே கிளார்க், இன்னைக்கு நீ நல்ல வேலை பாத்தரா, தேங்க்யூ சார், ரொம்ப புகழாதீங்க அப்படியே பேசிட்டு உள்ள வரும்போது நம்ம ஹீரோவோட வளர்ப்பு அம்மா அப்பா கிட்ட இருந்து கால் வருது. டே செல்லம், இன்னைக்கு உன்னோட நியூஸ் தான் ஹெட்லைன்ஸ்ல வந்திருக்கு, எனக்கு இதுல உன் பேரை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷம்பா. தேங்க்ஸ்மா. அப்பாவை கேட்டதா சொல்லுங்க. அவரு குத்துக்கள் மாதிரி தான் இருக்காரு. நீ எப்ப வீட்டுக்கு வருவ? லீவ் கிடைச்சதும் கண்டிப்பா வருவேன். ஆக்சுவலா ஹீரோவுக்கு இங்க ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனோட பேரு பில்லி. அடுத்து ஆளு பார்க்க ஒருத்தி ஜம்மன் இருக்கா இல்லையா, இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். பேரு லூயிஸ். நடா பில்லி, அந்த சூப்பர்மேனும் ஹேமரும் சண்டை போடுறதால நாட்டுக்கு எவ்வளவு நஷ்டம் வந்துச்சு? சுமாரா 2 கோடி மதிப்புள்ள கட்டடங்கள் உடைஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, 20 பேருக்கு சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அவங்க மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்காங்க. உடனே ஹீரோவை பார்த்தவ, என்னப்பா உன் ஃப்ரெண்டு
அந்த சூப்பர்மேன் இருக்கானே ஊர் மக்களை இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. இந்த பாரு, நடந்த எதுக்குமே அவரை தப்பு சொல்ல முடியாது. எல்லாமே இந்த ஹேமர் பண்ண வேலை. உனக்கு தெரியும்ல, அந்த பொராவி நாட்டை சேர்ந்த மக்கள் ரொம்ப அப்பாவிங்க. தற்போதைக்கு அங்க மக்களாட்சி இல்லங்கிற காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு பொராவி நாட்டை சேர்ந்தவங்க அவங்க மேல போர் தொடுக்க ஆசைப்படுறாங்க. ஒருவேளை அது மட்டும் நடந்தா அப்பாவியான நிறைய மக்கள் இறந்து போவாங்க, கூடவே அந்த நாட்டையும் கைப்பற்றிடுவாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது சடனா அங்க இருக்க டிவி நியூஸ்ல இந்த பொராவி நாட்டோட பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பாருங்கப்பா, கடந்த 30 ஆண்டுகளா அமெரிக்காவுக்கும் இந்த பொராவி நாட்டுக்கும் மிகப்பெரிய நட்பு இருக்கு. அதை யாரோ ஒருத்தர் கெடுக்க பாக்குறாங்க. ஏன் சத்தியம் பண்ணி சொல்றேன், அந்த ஹேமர் யாரு, எதுக்காக சூப்பர்மேன் கூட சண்டை போட்டாங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாது. என் கடுப்பு சரியா இருந்தா யாரோ ஒரு சிலர் அமெரிக்காவுக்கும் பொராவி நாட்டுக்கும் சண்டை வரணுங்கிறதுக்காக தான் அந்த ஹேமர் எங்க நாட்டை சேர்ந்தவன்னு போய் சொல்லி சூப்பர்மேன் கூட சண்டை போட வச்சிருக்காங்கன்னு மைக்ல கையாமையான்னு கத்திட்டு இருக்காரு. அதோட விட்டா பரவாயில்லையே, போற போக்குல சூப்பர்மேன் வராத வரைக்கும் நாடும் மக்களும் அமைதியா தான் இருந்தாங்கன்னு நம்மால குத்தி காட்டின மாதிரியே பேசுறான். அடுத்து வில்ல ஒரு 5 நாட்டை சேர்ந்த பெரிய அபிஷியல்ஸ் எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு, இந்த பாருங்க, எங்கிட்ட ஹேமர் இன்ஜினியர்னு 2 பக்காவான மியூட்டன்ட் இருக்காங்க. அதோட சேர்த்து ஒரு மிகப்பெரிய ரோபோ ஆர்மி கூட இருக்கு. எங்க டீமுக்கு நாங்க பிளானட் வாட்ச்னு ஒரு பேரை வச்சிருக்கோம். சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். உங்களோட டிஃபென்ஸ் டீம்ல என்னோட ஆளுங்களை வச்சுக்கிட்டா எப்பேற்பட்ட எதிரிகளையும் ரொம்ப ஈஸியா இவங்களால அழிக்க முடியும். பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு நாளா ஊரு மக்களும் அமைதியா இருந்தாங்க. ஜர்கான் போரை காப்பாத்துறதுக்காக பொராவிய நாட்டை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய சண்டையை கலப்பினதால இப்ப அந்த பொராவிய நாட்டை சேர்ந்தவங்க நம்ம அமெரிக்கா பக்கமா திரும்பி இருக்காங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. அதனால நீங்க மட்டும் இந்த டீலுக்கு ஓகே சொன்னா என் ஆளுங்களை வச்சு சூப்பர்மேனையே என்னால தடுக்க முடியும். ஒரு சந்தேகத்துல அங்க இருக்க லேடியும், ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த பொராவிய நாட்டுக்காக இவ்வளவு ஆதரவா பேசுறீங்க? பெருசா ஒண்ணும் இல்ல, அவங்க என்கிட்ட இருந்த 80,000 கோடி மதிப்புள்ள ஆயுதங்களை வாங்கியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பூமி மனுஷங்களுக்கானத. மெட்டா ஹியூமன்ஸுக்கும் தோ அந்த முட்டா பீஸ் பேண்ட்டுக்கு மேல ஜட்டி போடுவானே அந்த சூப்பர்மேனுக்கும் இங்க இடம் கிடையாது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அந்த சூப்பர்மேனோட இருப்பிடத்தை கூட நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நான் சொல்ற இந்த டீலுக்கு நீங்க ஓகே சொன்னா கிரிப்டோனைட்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப விசேஷமான வைரக்கல்ல வச்ச அந்த சூப்பர்மேனையே என்னால அழிக்க முடியும். ஓ, அப்படின்னா நீங்க அந்த கல்ல கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்போ வரைக்கும் இல்ல, ஆனா தேடிட்டு இருக்கோம். இதோ பாரு, நீ என்ன வேணா சொல்லு, ஆனா சூப்பர்மேனுக்கு ஆதரவா இந்த உலகத்துல பல கோடி மக்கள் இருக்காங்க. அவங்களை எதிர்த்து நம்மளால எதுவும் பண்ண முடியாத. ஒண்ணு, அவனுக்கு எதிரான ஆதாரங்களை கொண்டு வா, அப்படி இல்லன்னா இந்த டீல்ல இருந்து நான் விலகுறேன். வில்ல ஒரு பக்கத்துல என்ன பண்றதுன்னே புரியாம குழம்பி போயிருக்கான். கட் பண்ண அடுத்த நம்ம ஹீரோயின் இப்ப நேரா தான் வீட்டுக்கு வரும்போது கதவு ஏற்கனவே திறந்திருக்கு. ஆஹா, எவனோ ஒரு திருட வந்துட்டான் போலன்னு கையில ஒரு உருட்டு கட்டி எடுத்துக்கிட்டு நேரா கிச்சனுக்கு வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்காங்க. இலை, நீ இங்க பண்ணிட்டு இருக்க? நம்ம டேட்டிங் போய் ரொம்ப நாளாச்சுல்ல, அதனாலதான் நமக்காக சும்மா சமைச்சிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, சூப்பர்மேனுக்கு சமைக்கலாம் தெரியுமா? இப்ப இவங்க பேசிக்கிற விஷயத்திலேயே நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ பத்தின எல்லா உண்மைகளுமே தெரியுங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. படக்குன்னு கட்டிப்பிடிச்சு 2 பேரும் முத்த மலையை பொழிறாங்க. அப்பதான் பேச்சு வாக்கல, ஆமா நியூஸ் பேப்பர்ல நீ சூப்பர்மேனை பார்த்த இன்டர்வியூ பண்ணேன்னு உனக்கு நீயே ஹைப்பை ஏத்திக்கிற. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் சூப்பர்மேனும் நீயும் ஒண்ணுங்கிற விஷயம் உலகத்துக்கு தெரிய வந்தா அது பெரிய பஞ்சாயத்தா போயிடும். அத அப்ப பாத்துக்கலாம். சரி, நீ யாருப்பா? உனக்கு தேவை நீயாவே இன்டர்வியூ கொடுத்துப்ப. நான் அப்படியா? அட என்ன லூயிஸ் எப்படி பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன இன்டர்வியூ எடுக்கணுமா? தாராளமா எடு. உடனே மைக் ஆன் பண்ணி வச்சுட்டு, ஆமா ஜர்கான்பூர் மக்களை எதுக்காக நீ காப்பாத்த நினைக்கிற? ஏன்னா அவங்க எல்லாரும் அப்பாவிகள். சரி, உன் பாயிண்ட் ஆஃப் வியூல இது நல்ல முடிவா இருக்கட்டுமே. ஆனா நீ அந்த பொராவி நாட்டை சேர்ந்தவங்க போருக்கு போகும்போது தடுக்கிறனா, அத பத்தி அமெரிக்க பிரசிடென்ட் கிட்ட ஒரு சின்ன பெர்மிஷன் கேட்டியா? இல்லையே. பாத்தியா, யாருகிட்டயும் இந்த அனுமதியும் கேட்கல. நீ பாட்டுக்கு போற, உனக்கு தப்புன்னு தெரிஞ்ச எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துடுற. இல்லையே, நான் பெருசா எதையும் அழிக்கல. 2-3 டேங்கர் லாரி அப்புறம் ஒரு 4-5 பிளேனை மட்டும் தான் அழிச்சேன். அதிர்ஷ்டவசமா அதுல யாருக்கும் உயிர் போகல. இவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? சொல்ல மறந்துட்டேன். அந்த பொராவியா நாட்டோட பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட அன்பா சண்டை வேணா சமாதானமா போங்கன்னு பொறுமையா எடுத்து சொன்னேன். அப்படியா? எப்படி சொன்னீங்க? அவர் அப்படியே அலைக்கா தூக்கிட்டு பக்கத்துல இருக்க பாலைவனத்துக்கு போனேன். உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கோவம், அதனால படக்குன்னு அங்க இருக்க கள்ளி செடியில அவர் உட்கார வச்சேன். 2-3 முள்ளு அவரோட பட்டெக்ஸ பதம் பார்த்துச்சு. அடா பாவி, வேற நாட்டோட பிரசிடென்ட் ஏன் நீ இவ்வளவு பாடுபடுத்தி இருக்க? நீங்க என்ன வேணா சொல்லுங்க சூப்பர்மேன், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணது தப்பு. சட்டவிரோதமா நீ இன்னொரு நாட்டோட ராணுவத்தை எதிர்க்கிறதுமே தப்பு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசும்போது 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன பஞ்சாயத்து. கோவத்துல ஹீரோவும், மன்னிச்சிரு, நான் வெளியில போயாகணும், மீதி விஷயத்த நாளைக்கு பேசிக்கலாம். பாத்தியா இன்டர்வியூ குடுக்கிறேன்னு, ஆனா நான் பேசுற கொஞ்ச நேரத்திலேயே இங்க இருந்து கிளம்புறேங்கிற. ஒருவேளை இதான் உண்மையான சூப்பர்மேனோ? எனக்கு புரிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு எனக்கும் செட் ஆகும் தோணல. ஏன்னா உனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை மட்டும் தான் நீ பண்ணுவ. ஓ அவ்வளவுதானே, சரி விட, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு அமைதியா ஹீரோவும் வெளியில போயிடுவான். அடுத்து இன்னொரு பக்கத்துல அந்த வில்ல நம்ம
ஹீரோவோட லேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு என்ஜினியர் பொண்ணு ஹேமர் அப்புறம் அந்த மியாவெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். சந்தேகத்துல என்ஜினியரும், சார் அந்த சூப்பர்மேனோட லேப் ஒட்டுமொத்தமா இந்த பனிக்கட்டியோட தரைப்பகுதியில இருக்கு, நாம எப்படி அதை வெளியில கொண்டு வரது? அட நான் அதை பத்தி யோசிக்காம வந்திருப்பேன், நீ முதல்ல என் கூட வான்னு சொல்லிட்டு இவங்க பொறுமையா பக்கத்துல போனதுமே ஆட்டோமேட்டிக்கா அந்த லேப் அப்படியே டக்குன்னு மேல வர ஆரம்பிக்குது. இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம அந்த இன்ஜினியர் பொண்ணே கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறமா உள்ள வரும்போது அங்க இருக்கக்கூடிய ரோபோக்களும், அட இங்க சூப்பர்மேனே இல்ல, அப்புறம் எப்படி கதவு திறந்தது? சார் இது ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி, நீங்க இங்க வரக்கூடாதுன்னு ரோபோக்கள் தடுக்க ட்ரை பண்ணோம். ஆனா இந்த பையலுங்க சும்மா இருப்பாங்களா? பாரபட்சமே இல்லாம உள்ள வந்து கலவரத்தை ஆரம்பிக்கிறானுங்க. அத்தனை ரோபோக்களும் கை தனியா கால் தனியான்னு அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம கிரிப்டோ நாய்க்குட்டி இருக்கு இல்லையா, அது உள்ள வந்து என்ஜினியர் பொண்ணோட மூஞ்சிலேயே ஒரு மார்க்க போட்டுருச்சு. கடுப்பானவ தான் பவச வச்சு நம்ம கிரிப்டோவோட வாயவே ஒரு மாஸ்க் மாதிரி மொத்தமா கவர் பண்ணிட்டா. அதுக்கப்புறமா வில்ல அங்க இருக்க ஒரு மிகப்பெரிய டிவைஸை கவனிக்கிறான். இன்ஜினியர் இதுக்குள்ள இருக்க எல்லா தகவலையும் எடு, கண்டிப்பா அவன் இந்த உலகத்துக்கு தேவையில்லை, அவன் ஒரு கெட்டவங்கிற விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கலாம். உடனே இவளும் தான் பவர்ஸ வச்சு அந்த மெஷின்குள்ள இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் தான் உடம்புக்குள்ள ஏத்திட்டு இருப்பா. அப்பதான் பேச்சு வாக்குல, சார் ஒருவேளை அந்த சூப்பர்மேன் இங்க வந்துட்டா என்ன பண்றது? கவலைப்படாத, அவன் இங்க வர முடியாத மாதிரி அவனை தடுத்து வைக்கிறதுக்கு நான் ஏற்கனவே இன்னொரு விஷயத்த ரெடி பண்ணிட்டேன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா இந்த வில்லனோட அல்லக்கைங்க ஒரு வேன் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க ஆத்தங்கரை கிட்ட வந்திருக்காங்க. பின்பக்க கதவை திறந்தா உள்ள ஒரு பெட்டி இருக்கு. உள்ள ஏதோ மிருகம் இருக்கு போல. கண்ணா விடான அந்த பெட்டியவே ஆட்டிட்டு இருக்கு. ஒரு பயத்தோடைய பெட்டியை திறக்கும் போது தம்ம தோண்டு அடையாளம் தெரியாத குட்டி மிருகம் ஒண்ணு தத்தகா புத்தகான்னு கத்திக்கிட்டு நெருப்ப கக்குனபடியே அங்கிருந்து ஓடிட்டு இருக்கு. சிரிச்சுக்கிட்டே மொட்டை போயணும், ஏப்பா அந்த வில்ல இந்த மிருகத்தை வச்சா அந்த சூப்பர்மேனை தடுக்க போறான், அவசரப்படாத. அந்த குட்டி மிருகம் பெட்டியை விட்டு வெளியில வந்ததுமே நினைக்கிறத விட உருவத்துல ரொம்ப பெருசா மாறிடும் சொல்லிட்டு ட்ரக் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறானுங்க. இப்ப மறுபடியும் இன்ஜினியரை காட்டுறாங்க. உள்ள இருக்க டேட்டாஸ் எல்லாம் தான் உடம்புல ஏத்திட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா இவனுக்காக அனுப்பி வச்ச மெசேஜ் இருக்கும் இல்லையா, அது இவங்களுக்கு கிடைக்குது. ஆக்சுவலா அது கிரிப்டான்னு சொல்லப்படக்கூடிய அவங்க கிரகத்தோட மொழியில தான் இருக்கும். வெள்ளம் என்ன யோசிச்சானே தெரியல. அந்த சூப்பர்மேன் கதையை முடிக்கிறதுக்கு பக்காவா ஒரு விஷயம் மாட்டி இருக்குன்னு கிடைச்ச டேட்டாஸ் எல்லாம் தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவானுங்க. கட் பண்ணா காலையில விடியுது. நகரத்தோட மைய பகுதியில நைட்டு பார்த்த அந்த குட்டி மிருகம் இருக்கு இல்லையா, அது சில மணி நேரங்கள்லயே அளவுல காட்ஜில்லா மாதிரி ரொம்ப பெருசா வளர்ந்து போயிருக்கீங்க. ஒரு நாய் வேற இந்த மிருகத்தை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. படக்கணும் மிதிக்கலாமேன்னு வரும்போது அப்ப கரெக்டா உள்ள வந்த ஹீரோ அந்த மிருகத்தோட காலை தாங்கி பிடிக்கிறான். கூடவே நாய்க்குட்டிக்கு எதுவும் ஆகாத மாதிரி காத்த ஊதுனதுமே நாய்க்குட்டி பறந்து சேஃபான இடத்துக்கு போயிடும். அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோவால அவ்வளவு வெயிட்ட தாங்க முடியாம பொசுக்குன்னு தரையெல்லாம் பொழந்துகிட்டு உள்ள போயிடுவான். இருந்தாலும் கூட ஹல்க் மாதிரி பூமியை பொழந்துகிட்டு படக்கணும் மறுபடியும் மேல பறந்து வரான். தன்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த மிருகத்தை மாத்தி மாத்தி குத்திட்டு இருக்கான். ஆனா பாருங்க அந்த மிருகம் அதையெல்லாம் பெருசாவே கண்டுக்கல. போதாத குறைக்கு நெருப்பு வேற கக்கிட்டு இருக்கு. ஆபத்துல மாட்டி இருக்க ஒவ்வொரு உயிர்களையும் நம்ம ஹீரோ காப்பாத்த ஆரம்பிக்கிறான். சடனா அப்ப அந்த இடத்துக்கு லார்ட் டெக்கன் சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனத்தை சேர்ந்தவங்க ஜஸ்டிஸ் கேங்னு ஒரு 3 பேரை வேலைக்கு வச்சிருக்காங்க. ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை தடுக்கிறது தான் இவங்களோட வேலை. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம சூப்பர்மேனுக்கு நிகரான சக்திகள் இவங்களுக்குள்ள இருக்கு. ஒருத்தன் என்னடானா நம்ம கிரீன் லேண்டன், ரெண்டாவது ஹாக் கேர்ள், மூணாவதா ஒருத்தர் இருக்கா இல்லையா அவனோட பேரு டெரிஃபிக். இவனை சுத்தி எப்ப பாரு ஒரு 4-5 ரோபோக்கள் பறந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இதுதான் இவனுக்குள்ள இருக்க பவர். 3 பேரையும் பார்த்த அந்த முதல்ல டெரிஃபிக்க கடிக்கலாம்னு வாயை பொளந்துகிட்டு வரும். நல்ல வேலை கிரீன் லேண்டன் உள்ள போந்து அதோட வாயில விலங்க மாட்டி விட்டான். ஆனா அது வேலை கேட்கல. தலையை லைட்டா சுரட்டினதுமே கிரீன் லேண்டன் அந்த இடத்துல பறந்துருவான். அதுக்கப்புறம் நம்ம பறவை முடியமா கூட மண்டையில அடிச்சு பாக்குறாங்க, அதுவும் வேலை கேட்கல. ஒரு குழப்பத்தோடைய டெரிஃபிக்கும் நேரா நம்ம சூப்பர்மேன் கிட்ட வரான். ஆக்சுவலா அவங்க ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா கூட்டாளி இன்னும் நிலவரம் எங்க? அந்த அரக்க மிருகத்தோட தோல் ரொம்ப கடினமா இருக்கு, எவ்வளவு அடிச்சாலும் காயம்பட மாட்டேங்குது. என்ன கேட்டா அதை உயிரோட காப்பாத்தி பக்கத்துல இருக்க அரக்கர்களை அடைச்சு வைக்கக்கூடிய கூண்டுல வச்சா அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அப்புறம் விட்டா உட்கார வச்சு சாப்பாடுலாம் ஊட்டுவ போல. போடா டேய், நீ பொறுத்து இருந்து வேடிக்கையை மட்டும் பாரு, நாங்க வித்தையை காட்டுறோம்னு 3 பேரும் மாத்தி மாத்தி சண்டையை போறானுங்க. இவனுங்க பண்ற கலவரத்துல அணில் குட்டிக்கு அடிபடுற மாதிரி இருக்கேன்னு இவன் அதை காப்பாத்துறான். அம்மாஜி மாதிரி ஒரு சின்ன பொண்ணு அமைதியா பல்லாங்குழி விளையாடிட்டு இருக்கோம், அந்த புள்ள மேல அடிப்பட போயிருக்கோம். நல்ல வேலை அவளையும் காப்பாத்திட்டான். அப்போ ஒரு கட்டத்துல இந்த டெரிஃபிக்க பாருங்க, அந்த மிருகத்தோட வாய் வழியா 2-3 வெடிகுண்டை உள்ள அனுப்பிட்டாங்க. ஹீரோவும் ஸ்கேன் பண்ணி பாப்பான். உள்ள போன வெடிகுண்டு அதோட குடல் பகுதியிலேயே கண்ணாபுலன்னு வெடிச்சதால சம்பவத்திலேயே அந்த அரக்க மிருகம் இறந்து போச்சு. டைரக்டா அது அங்க இருக்கக்கூடிய மக்கள் மேலேயே விழுற மாதிரி போகும். நல்ல வேலை அவங்க உயிருக்கு பாதகம் வராத மாதிரி இவன் அந்த மிருகத்தை தூக்கி சேஃபா லேண்ட் பண்ணிடுவான். டிவி நியூஸ பாருங்க, நம்ம ஹீரோ எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த பண்ணிருக்கான். ஆனா அத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஜஸ்டிஸ் கேங்க சேர்ந்தவங்க மக்கள் உயிரை காப்பாத்திருக்காங்க, அரக்கனை அழிச்சிருக்காங்க. முக்கியமா சூப்பர்மேனால நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சேதத்துக்கான காரணத்தை மட்டும் நம்ம ஹீரோ பக்கமா சேர்த்துட்டானுங்க. இந்த விஷயத்த ஹீரோனும் பாத்துட்டு இருக்கா. ஆனா சூப்பர்மேன் அதையெல்லாம் பெருசா கண்டுக்கல. ஏன்னா இதெல்லாம் பழகி போன ஒண்ணு.
அதுக்கப்புறமா மக்களும் நம்ம ஹீரோவுக்கும் ஜஸ்டிஸ் கேங்குக்கும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அப்பதான் சடனா அங்க இருக்க டிவி ஸ்கிரீன்ல ஒரு நியூஸ் பிளே ஆகுது. என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சூப்பர்மேன் நம்மள போல அப்பாவியான மக்களுக்கு உதவி பண்ண இங்க வரல, அவனுக்குள்ள கெட்ட எண்ணங்கள் இருக்கு, அதுக்கான ஆதாரத்தை நீங்களே பாருங்கன்னு வில்ல ஒரு இன்டர்வியூல பேசிட்டு ஒரு வீடியோவை பிளே பண்றாங்க. என்னன்னு பார்த்தா குழந்தையான ஹீரோவை இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கும் போது அவனோட அம்மா அப்பா இவனுக்காக ஒரு வீடியோ அனுப்பியிருப்பாங்கல்ல, அதை இந்த வில்ல பையன் ஏஐ வாய்ஸ் எல்லாம் போட்டு மாத்தி, டே மகனே நம்ம கிரிப்டோ கிரகம் மொத்தமா அழிய போகுது, ஆனா எனக்கு அதை பத்தின கவலை கிடையாது, எங்களோட கடைசி நம்பிக்கை அது நீ மட்டும்தான், நம்ம இனிமே அழிஞ்சு போனாலும் கூட நீ ஒரு மாவீரன், சோ உன்னை நாங்க பூமிக்கு அனுப்பி வைக்கிறோம், அங்க வாழக்கூடிய மக்களுக்கு உழைக்கிறதுக்கான வழி தெரியல, எல்லாம் சில்ற பயலுங்க, சோ நீ தான் அவங்க எல்லாத்தையும் ஆளணும், ஒருவேளை உன்னை எதிர்க்கிற யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களை யோசிக்காம அழிச்சிரு, அப்படி இப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லா நெகட்டிவா அந்த வீடியோவோட ஆடியோவை மாத்திட்டானுங்க. ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன இது, நம்ம லேப்ல இருந்த வீடியோ எப்படி இங்க போச்சுன்னு புரியாம அமைதியா அந்த இடத்த விட்டு நடக்கும் போது அங்க சுத்தி இருக்கக்கூடிய மக்களை பாருங்களேன், ஏண்டா நீ எங்க உலகத்தை அழிக்க வந்தாளா, நீ போய் எங்களை ஆள போறியா, கனவுல கூட அது நடக்காதுன்னு கையில கிடைக்கிற கப்பு பாட்டில்ஸ் எல்லாம் வச்சு தலைமையிலேயே அடிக்கிறானுங்க. தன்னை ஒரு முறை கூட இந்த மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு சோகத்தோட ஹீரோ அங்க இருக்க ஒரு கட்டடத்துக்குள்ள வரான். அப்ப சடனா உள்ள வந்த ஜஸ்டிஸ் கேங்க சேர்ந்தவங்க வெளியில இருக்க ஆளுங்க நம்ம ஆளுங்க பேசுற எதையும் கேட்க கூடாதுன்னு கிரீன் லேண்டன் ஒட்டுமொத்த ஜன்னலையும் கவர் பண்ணிடுவான். எப்பா சூப்பர்மேன் உண்மையை சொல்லு, நீ நிஜமாவே இந்த உலகத்தை அழிக்க வந்தியா, உங்க அம்மா அப்பாவோட வீடியோ அந்த ஆடியோ அதெல்லாம் உண்மையா? இல்லவே இல்ல, அந்த வீடியோல பாதி உண்மை பாதி போய். கிரீன் லேண்டன் வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இல்லையே நம்புற மாதிரி தெரியலையே, இந்த பாரு உன்னால இந்த உலக மக்களுக்கு ஆபத்துங்கிற விஷயம் மட்டும் தெரிய வந்துச்சு, முத வேலையா நாங்க ஒன்னதாண்டா போட்டு தள்ளுவோம். டே கிரீன் லேண்டன் நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சு பேசுன ஹீரோ அவன மிரட்டுறான். அப்பதான் ஒரு சந்தேகத்துல, ஆமா அந்த வீடியோ உனக்கு சொந்தமானது, அப்படி இருக்கும்போது எப்படி அது வெளியில போச்சு? ஆமால நான் இந்த விஷயத்தை யோசிக்காமையே விட்டுட்டேன்னு மின்னல் வேகத்துல பறந்த ஹீரோ இப்ப நேரா தன்னோட லேபுக்கு வரும்போது அங்க இவனோட ரோபோக்கள் எல்லாம் கண்ணா பின்னாடி உடஞ்சு போயிருக்கு. மிச்ச மீதி பவரோட இருக்க நம்பர் 4ங்கிற ரோபோ கிட்ட வந்தவன், என்னாச்சு இதுக்கெல்லாம் யார் காரணம், மன்னிச்சிருங்க சூப்பர்மேன் உங்களுக்கு என்னால உதவி பண்ண முடியல, இதை மட்டும் சொல்லிட்டு அந்த ரோபோ மொத்தமா ஆஃப் ஆயிடும். சரி ரோபோக்கள் அழிஞ்சு போயிடுச்சு பரவாயில்ல, அதையெல்லாம் திரும்ப உருவாக்கிட முடியும், ஆனா இவரோட கிரிப்டோ இப்ப அந்த நாய்க்குட்டிய காணோம். இப்ப அதை தேடி ஹீரோ ஒரு பக்கத்துல கிளம்புறான். அடுத்து இதே டைம்ல நம்ம ஹீரோ பத்தின நெகட்டிவான நியூஸ் வந்ததுமே இத்தனை வருஷங்களா அவனுக்கு ஆதரவா இருந்த சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படியே இப்ப ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. ஏன் அந்த பொராவியா நாட்டை சேர்ந்தவங்க கூட நம்ம ஹீரோவை கழுவி கழுவி ஊத்துறாங்க. அதுக்கப்புறமா பிரசிடென்ட் நேரா தன்னோட அறைக்கு வரான். அங்க இருக்க ரகசிய கதவை திறக்கும் போது இந்த வில்ல வச்சிருக்க கூடிய அதே போர்ட்டல் இருக்கு. இப்ப அதை கிராஸ் பண்ணி வரும்போது உள்ள இந்த வில்லனும் அந்த ஹேமரும் நிக்கிறானுங்க. சந்தோஷத்தோட பிரசிடென்ட்டும், யோ நீ அந்த சூப்பர்மேனுக்கு எவ்வளவு பெரிய லாக்க போட்டிருக்க, கண்டிப்பா அவனால இதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகவே முடியாத, ஆனா ஒண்ணு உனக்கும் எனக்கும் இருக்க அந்த ஒப்பந்தம் அதை பத்தி அவனுக்கு தெரியவே கூடாது, அட அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதியா. இந்த மாதிரி பேசிட்டு வில்ல இப்ப நேரா தன்னோட இடத்துக்கு வந்துருவான். அப்ப திடீர்னு அங்க இருக்க கதவையெல்லாம் உடைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ டப்புன்னு உள்ள வரான். ஆனா வில்ல அசரவே இல்லையே, ஜம்முன்னு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பான். என்ன சூப்பர்மேன் உன்னை பத்தா உண்மைகள்லாம் தெரிஞ்சு போனதால என் மேல உனக்கு கோவம் வந்துருச்சா? பாரு எனக்கு பேர் கெட்டு போகுங்கிற பயம் எல்லாம் இல்ல, எனக்கு தேவை என்னோட கிரிப்டோ நாய்க்குட்டி, நீ அதை என்ன பண்ண? எது நாய்க்குட்டியா? அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதப்பா, பொய் சொல்லாத, நீ தானே என் இடத்துக்கு போயிருக்க, என் ரோபோக்களையும் அழிச்சிருக்க. சூப்பர்மேன் நான் மறுபடியும் சொல்றேன், நான் அந்த நாய்க்குட்டிய பாக்கல, உன்னை பத்தின வீடியோ வந்ததால அரசாங்கத்துல இருந்து உத்தரவு வந்திருக்க உன்னை கைது பண்ணி விசாரிக்கணும்னு. ஒருவேளை நீ எதுக்கு சம்மதிச்சா உன்னால திரும்ப நாய்க்குட்டிய பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பக்கத்துல இருக்க மியா வேற நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருப்பா. ஒரு நிமிஷம் அமைதியான ஹீரோ பதிலே பேசாம அந்த இடத்த விட்டு நேரா வீட்டுக்கு வரான். அப்ப கரெக்டா அங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க. நீ ரொம்ப டென்ஷனா இருக்க, முதல்ல இந்த காஃபியை குடின்னு கையில கப்ப குடுக்குறா. வெளியில பார்த்தா தூரத்துல ஒரு ஏலியன் மிருகம் வந்திருக்கும் போல, அது கூட இந்த ஜஸ்டிஸ் கேங்க சேர்ந்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏப்பா அவங்களுக்கு உன்னோட உதவி தேவைப்படும் நினைக்கிறேன். இல்ல இனிமே யாருக்கும் என் உதவி தேவைப்படாத, அவங்களே பாத்துப்பாங்க. ஆமா எனக்கும் உனக்கும் செட் ஆகாதுன்னு சொன்ன, அப்புறம் எதுக்காக இங்க வந்த? அதான் எனக்கும் புரியல. ஒரு சில நேரங்கள்ல உன்கிட்ட சண்டை போட்டாலுமே உன்னை என்னால அப்படியே விட முடியல. ஆமா வீடியோல இருந்த உன்னோட அம்மா அப்பா அவங்கள பத்தி ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? ஏன்னா அதுக்கான தேவை எனக்கு ஏற்படல. ஏன் எனக்குன்னு ஒரு லேப் கூட இருக்கு, ஆனா அதெல்லாம் ரகசியம். இப்ப நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட செல்ல பிராணியான கிரிப்டோ மட்டும்தான். அவன் அப்பப்ப என்ன நிறைய டார்ச்சர்லாம் பண்ணுவான், இருந்தாலும் நாங்க 2 பேரும் பிரிஞ்சதே கிடையாது. கண்டிப்பா அவன் என்ன நினைச்சு வருத்தப்படுவான். சோ இப்ப என்ன பண்ணலான் இருக்க? வேற வழி இல்ல, அந்த வில்ல பையன் லூத்தர் சொன்ன மாதிரி நானே போய் சரண்டர் ஆக போறேன். முட்டாளானி அவங்க உன்னை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, எனக்கும் புரியுது. ஆனா நான் செல்லுக்குள்ள போனா மட்டும்தான் என்னால கிரிப்டோ எங்க இருக்காங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். கட் பண்ணா காலையில விடியுது. வில்ல சொன்ன மாதிரியே இப்ப ஹீரோ அவங்க கிட்ட சரண்டர் ஆயிடுவான். ஆனா சாதாரண
மனுஷங்களை அடைச்சு வைக்கக்கூடிய ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகாம உனக்கு ஒரு நல்ல இடத்த ரெடி பண்ணிருக்கோன்னு முன்னாடி சீன்ல பார்த்த மிலிட்டரி பேஸ்க்கு கொண்டு வரானுங்க. அங்க அந்த போர்ட்டல் மிஷின் இருக்கு. இப்ப அதுக்குள்ள தள்ளிவிடும் போது அங்க ஒரு கண்ணாடி பெட்டகம் இருக்கு. அதுக்குள்ள ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஆளு உட்கார்ந்துருக்கான். கூடவே நம்ம செல்ல பிராணி கிரிப்டோ இருக்குல்ல, அதையும் இங்கதான் வச்சிருக்கானுங்க. கவலைப்படாத, உன் நாய்க்குட்டி ஜம்முன்னு சேஃபா தான் இருக்கு. ஆனா அதை வச்சு நாங்க ஒரு சில ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு இருக்கோம். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா கச்சிதமா அதோட கதையை முடிச்சிருவோம். சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா இது என்ன இடம்? ஆச்சரியப்படாத, 2 பிரபஞ்சங்களுக்கு நடுவுல நான் ஒரு சின்ன கேப்பை உருவாக்குனேன். அதுதான் இந்த டார்க் வேர்ல்ட. மக்களுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய மெட்டா ஹியூமன்ஸை நாங்க இங்கதான் சிறை வச்சிருக்கோம். ஏன் எனக்கு பிடிக்காத ஒரு சில பேரை கூட நான் இங்க சிறை வச்சிருக்கேன். அதுல என்னோட முன்னாள் காதலிகளும் அடக்கம். அப்புறம் உனக்கு இன்னொரு கிஃப்ட கொண்டு வந்திருக்கேன். தோ பக்கத்துல உட்கார்ந்துருக்கானே, அவன் ஒரு மெட்டா ஹியூமன். இந்த உலகத்துல இருக்க எல்லா விதமான கனிமங்களாவும் அவனால மாற முடியும். சாம்பிள் பாக்குறியான்னு தான் கைகள் அப்படியே கிரிப்டோனைட் கல்லா மாத்தும் போது ஹீரோவால அதுக்குள்ள இருந்து வெளிவரக்கூடிய பவரை தாங்கவே முடியல. சொல்ல போனா சுருண்டு கீழே விழுந்துட்டான். இனிமே விட ஷார்ட்டா கேடி பையன் மைண்ட்ல வச்சுப்போம். அடுத்த இப்ப நம்ம ஹீரோ கைதான விஷயம் தெரிஞ்சதுமே இந்த பொராவியா நாட்டை சேர்ந்த பயிலுங்க சும்மா இல்லாம மறுபடியும் போர் ஆரம்பிக்க போறேன், ஜர்கான் போரை அழிக்க போறேன்னு இவனுங்க ஒரு பக்கத்துல படைகளை தயார் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த விஷயத்த பார்த்த ஹீரோயினும் எனக்கு என்னமோ இந்த லூத்தர் அதாவது வில்ல மேல ரொம்பவே டவுட்டா இருக்கு. கிட்டத்தட்ட 80,000 கோடி மதிப்புள்ள ஆயுதங்களை பொரோவியா நாட்டுக்காக வித்திருக்கான். ஆனா பாரு, அவனுக்கு வந்த தொகை வெறும் 40,000 கோடி தான். அப்படின்னா மீதி பணத்தை அவன் எப்படி வாங்க போறான்? ஒருவேளை அதுக்கான உண்மையை கண்டுபிடிச்சா கூட நம்ம சூப்பர்மேனை காப்பாத்துறதுக்கு உதவியா இருக்கும். பெல்லி பிரச்சனை அது மட்டும் கிடையாது. என் டீம் வச்சிருந்த ஆளுங்க கிட்ட விசாரிச்சு பார்த்தேன், அவங்களுக்கு கூட சூப்பர்மேன் எங்க இருக்காங்கிற உண்மை தெரியல. அப்பதான் சடனா இவனுக்கு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து நீங்க தேடிக்கிட்டு இருக்க சூப்பர்மேன் அவ இப்ப டார்க் வேர்ல்டுக்குள்ள ஒரு செல்லுல இருக்காங்கிற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. உடனே இத ஹீரோன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவான். இல்ல யாரா அவனுக்கு இந்த விஷயத்த சொன்னது? வேற யாரு? அது என் கேர்ள் ஃபிரெண்ட் மியா. எது அந்த லூத்தர் கூடிய ஒரு புள்ள சுத்துவாளே அவளா? ஆமா ஆமா, ஆக்சுவலா ஆரம்பத்துல அவளுக்கு ஏன் மேலதான் லவ். அதுக்கப்புறம் தான் இந்த லூத்தர் பைய உள்ள புந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அவனுக்கு பயந்தே அவ அவனை விட்டு பிரியாம இருக்கா. கட் பண்ணா மறுபடியும் வில்லனை காட்டுறாங்க. டார்க் வேர்ல்டுக்குள்ள வந்தவன், டே கேடி பையா பரவாயில்லையே, நீ நினைக்கிறத விட சூப்பர்மேனை நல்லா கொடுமைப்படுத்துற, எனக்கு இதான் தேவை. ஆனா உனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. என்ன தெரியுமா? இந்த அரசாங்கத்தை சேர்ந்தவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு சில கேள்விகள் கேட்கணுமா, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, அதுக்காக தான் உன்னை உயிரோட வச்சிருக்கேன். டே கேடி, அப்புறம் உன்னை பார்க்க ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க. யாருன்னு தெரியுதா? உன்னோட குழந்தை. நாங்க சொல்றத நீ கேட்கிற வரைக்கும் உன் குழந்தையும் பாதுகாப்பா தான் இருப்பான்னு வில்ல மிரட்டிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வில்ல அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அப்பதான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஹீரோவும், டே கேடி நீ இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீ மனசு வச்சா உன்னையும் உன் பையனையும் என்னால காப்பாத்த முடியும். டே வாய மூடு. அந்த வில்லனுக்கு மட்டும் நீ இந்த மாதிரிலாம் பேசின விஷயம் தெரிஞ்சது, அவன் என்னையும் என் குழந்தையும் ஏதாவது பண்ணிடுவான்னு இன்னும் அதிகமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ணா அடுத்த ஹீரோனை காட்டுறாங்க. இந்த ஜஸ்டிஸ் கேங் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஹீரோவை காப்பாத்த சொல்லி உதவி கேட்டு வந்திருப்பா. வழக்கம் போலதான் இந்த கிரீன் லேண்டன் இருக்கானே, ஏமா அந்த சூப்பர்மேன் சம்பந்தமா வீடியோ வந்துச்சே, அது என்ன பொய்ன்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது, 100% உண்மை. அதனால தப்பானவங்க யாரா இருந்தாலும் சரி நாங்க அவங்களுக்கு துணை போக மாட்டோம். யோ நீங்களாம் மனுஷங்களா? அந்த சூப்பர்மேன் எப்படி இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட் ஆச்சே. கெட்டவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஃப்ரெண்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. அடாச்சி, உங்களை போய் நம்பி வந்தல்ல, எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை. அப்போ உடனே நம்ம டெரிஃபிக் உள்ள போந்து அவசரப்படாத. நான் ஏற்கனவே ஹீரோவோட பிளட்டுக்குள்ள ஒரு நானோ டிராக்கரை வச்சேன். உனக்கு முன்னாடியே நானும் அவன் எங்க போயிருப்பாங்கிற விஷயத்த ட்ராக் பண்ணி பார்த்தேன். ஆனா கடைசியா இருந்த லொகேஷன் அது பக்கத்துல இருக்க மிலிட்டரி பேஸ் தான். அதுக்கப்புறம் அவன் எங்க போனா என்ன ஆச்சுன்னு எதுவும் தெரியல. சிக்னல் ஃபுல்லாவே கட் ஆயிடுச்சு. சரி நீ ஆச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணியே, அது வரைக்கும் சந்தோஷம். இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன். ஹீரோயின் தனியா கிளம்பும் போது சடனா உள்ள வந்த டெரிஃபிக்கும் ஒன்ன மாதிரியே எனக்கும் அந்த வில்ல சூப்பர்மேனை எங்க வச்சிருக்காங்கிற சந்தேகம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காகவே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு இவன் தன்னோட பறக்கக்கூடிய விமானத்தை எடுத்துக்கிட்டு பையன் அப்படியே வானத்துல பறக்குறான். அடுத்து மறுபடியும் வில்லனை காட்டுறாங்க. ஒரு சீன்ல நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண வந்த அந்த மாலிக் இருக்கான்ல, அவனை குண்டு கிட்ட இங்க தூக்கிட்டு வந்திருக்கான். ஒரே ஒரு தோட்டாவை பிஸ்டல்குள்ள லாக் பண்ணிட்டு, இது பாரு இந்த புலரியா நாட்டோட பிரசிடென்ட் உங்ககிட்ட கேள்வி கேட்கணுமா, அதுக்கு நீ ஒழுங்கா பதில் சொன்னா இந்த மாலிக்கு சாக மாட்டான். ஒருவேளை போய் சொன்னா கண்டிப்பா அவன் இறந்து போயிடுவான். டே லூத்தர் சொல்றத கேள, அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரு முறை நான் அவன் குடும்பத்தை காப்பாத்தன, பதிலுக்கு அவன் எனக்கு ஒரு முறை சாப்பாடு கொடுத்தான், மத்தபடி எதுவும் இல்ல. ஆனா வில்ல அதையெல்லாம் கேட்கல. பக்கத்துல இருக்க பிரசிடென்ட் வேற, சொல்லு நீ யாருக்காக வேலை பாக்குற, உன்னை தத்தெடுத்து வளர்த்த அம்மா அப்பா யாரு? கடைசி வரைக்கும் ஹீரோ பதிலே சொல்லாம அமைதியா இருப்பான். வில்லன் சும்மா இருப்பானா? பட்டுன்னு மாலிக்க சுட்டு கொன்றுவான். ஹீரோவால இது ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களையும் பாதுகாக்கணுங்கிற எண்ணம் மட்டுமே நம்ம ஹீரோவுக்கு இருக்கும். ஆனா கண்ணுக்கு முன்னாடியே ஒரு உயிர் போனதால இவனால அது தாங்கவே முடியல. கதறி அழ ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில டெரிஃபிக் நம்ம ஹீரோனை கூட்டிக்கிட்டு நேரா அந்த மிலிட்டரி கேம்புக்கு வந்திருக்கான். இவனை பார்த்ததும் போதும் மீதி அல்ல கைங்க இங்க வரக்கூடாது, இது ஒரு தடை செய்யப்பட்ட பகுதின்னு பிளாக் பண்ண நினைப்பாங்க. ஆனா தலைமை சும்மா இருப்பானா? எதிரிகள் அட்டாக் பண்ணும் போது நம்ம ஹீரோனுக்கு மட்டும் எதுவும் ஆகாத மாதிரி ஒரு லேசர் ஷீல்ட உருவாக்கிட்ட இவன் வெளியில வந்து தான் டெக்னாலஜியை வச்சு சண்டை போடுவான். சும்மா சொல்லக்கூடாது, இவன் எந்த பக்கம் கையை நிட்டாலும் சரி அந்த
மண்டை பக்கத்துல அந்த குட்டி ரோபோக்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. லைட்டா ஒரு சில நிமிஷங்கள் நம்ம டெட்பூல் இருக்கா இல்லையா, அவனை பாக்குற மாதிரியே ஃபீல் ஆச்சு. வெளியில இருந்த மொத்த பேரோட கதை முடிஞ்சு அதுக்கப்புறமா டென்ட்டுக்குள்ள வரும்போது அந்த வித்தியாசமான பெரிய டிவைஸை கவனிக்கிறான். எப்பா, இது ஒரு போர்ட்டல் ஆச்சே. என் கணிப்பு சரியா இருந்தா அரசாங்கத்துக்கு உதவி பண்றேங்கிற பேர்ல 2 பிரபஞ்சங்களுக்கு மத்தியில இந்த வில்லன் ஒரு போர்ட்டலை உருவாக்கி இருக்கணும். ஆனா இதோட பின்விளைவு அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறை இந்த போர்ட்டலை பயன்படுத்தி உள்ள போயிட்டு வெளியில வரும்போது அது இந்த உலகத்துக்கு ஆபத்தா மாறும். கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் ஹேக் பண்ணி தான் இதை ஓபன் பண்ண முடியும்னு டெரிஃபிக் ஒரு பக்கத்துல வேலைய ஆரம்பிச்சுட்டான். இதுக்கிடையில நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் கிட்டத்தட்ட சாகுற லெவலுக்கு போயிட்டான். அப்பதான் கேடி பையன் நடக்கிற விஷயங்களை பார்த்து பயந்து, இந்த பாரு, நீ ஒரு முறை என் பையனை காப்பாத்த முடியும்னு சொன்னல, எனக்கு இந்த வில்ல மேல நம்பிக்கை இல்ல. நான் உன்னை சாகடிச்சா கூட என் பையனையும் என்னையும் நிரந்தரமா இந்த கூண்டுக்குள்ளேயே அடைச்சு சாகடிச்சிருவான். நான் உன்னை தண்டிக்க போறதில்ல, அதுக்கு பதிலா நீ என் பையனை காப்பாத்த. ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு எழுந்து நிக்கலான்னு பாப்பான். ஆனா இவனுக்குள்ள இருந்த பவர் இப்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. கேடி, என்ன மன்னிச்சிரு, எனக்கு சூரிய வெளிச்சம் வேணும். யோ, என்னையா டார்க் வேர்ல்டுக்குள்ள வந்து சூரிய வெளிச்சம் கேட்டா நான் எங்க போவேன்? கொஞ்சம் வெயிட் பண்ண, இங்க சூரிய வெளிச்சம் இல்லனாலும் கூட சூரிய வெளிச்சத்துக்கு நிகரான ஒன்னை என்னால உருவாக்க முடியும்னு. இவன் உடம்பு ஃபுல்லாவே நிறைய கனிமங்கள் இருக்கு இல்லையா, சோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு சேர்த்து சூரியனுக்கு நிகரான ஒரு பவர்ஃபுல்லான லைட்டை உருவாக்குவான். அது டைரக்டா ஹீரோ உடம்புல பட்டதுமே இவனுக்கு மறுபடியும் பவர்ஸ் அதிகமாயிடுச்சு. நொடி பொழுதுல அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் புரட்டி எடுத்துட்டு கண்ணாடி பெட்டகத்துக்குள்ள இருந்த குழந்தையவும் காப்பாத்திட்டான். இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில நம்ம டெரிஃபிக்கும் ஹீரோனும் எப்படியோ அந்த மிஷினை ஹேக் பண்ணி போர்ட்டலை திறந்து உள்ள வந்துட்டாங்க. ஆனா அங்க மிகப்பெரிய பள்ளம் இருக்கு, கண்டிப்பா இதுக்குள்ள போக முடியாது. வெயிட் பண்ண, நான் குட்டி ட்ரோன்ஸை வச்சு ஹீரோ ஒரு கடத்தை கண்டுபிடிக்க பாக்குறேன். கட் பண்ண அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. தன்னோட கிரிப்டோ நாய்க்குட்டி இருக்கு இல்லையா, இப்ப அதையும் காப்பாத்திட்டான். இவன் உள்ள வந்த போர்ட்டல் வழியாவே திரும்ப வெளியில போலான போர்ட்டல் கிட்ட பறந்து போகும்போது சடனா வில்லனோட அல்லக்கைங்க சண்டைக்கு வரானுங்க. இதுல ஹீரோவும் குழந்தையும் பக்கத்துல இருக்க கனிமங்களோட ஆத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. சாதாரண மனுஷங்க அதுக்குள்ள விழுந்தாங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லா எரிஞ்சு சாம்பல் ஆயிருவானுங்க. நம்மால் தான் சூப்பர்மேன் ஆச்சே, அதனாலதான் அவனுக்கு எதுவும் ஆகல. கூடவே குழந்தைக்கு எதுவும் ஆகாத மாதிரி ஒரு கையில அந்த புள்ளைய தாங்கி புடிச்சுக்கிறான். அதே டைம்ல நம்ம கேடி பையன் இருக்கா இல்லையா, அவன ஒரு 4 அல்லக்கைங்க சுத்து போட்டானுங்க. தலைவன் சும்மா இருப்பானா, இவன் உடம்புக்குள்ள இருந்து கெமிக்கல் ஆசிட வெடிக்க வச்சு அல்லக்கைங்க 4 பேரோட கதையை முடிச்சுட்டான். அடுத்து டெரிஃபிக்கையும் ஹீரோனையும் காட்டுறாங்க. அவங்க நிக்கக்கூடிய அந்த போர்ட்டல் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. யோ, என்ன நடக்குதுங்க? இல்ல, ரொம்ப நேரம் போர்ட்டல் ஓபன் ஆயிருக்குல்ல, அதனாலதான் அப்படி எல்லாம் ஆயிட்டு இருக்கு. நம்ம சீக்கிரமே ஹீரோவை கண்டுபிடிச்சாகணும். ஒரு நிமிஷம் இரு, நான் உங்களை பாத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன, ஹீரோவுக்கு வால்லாம் இருக்கு? அடச்சி, நான் பார்த்தது ஹீரோ கிடையாது, அது ஏதோ நாயின்னு நினைக்கிறேன். ஆனா அது காத்துல பறந்துட்டு இருக்கு. உடனே ஹீரோயினும், ஒருவேளை சூப்பர்மேன் சொன்ன அந்த கிரிப்டோ நாய்க்குட்டி அது அதான் போல. பொசுக்குன்னு நம்ம டெரிஃபிக்கோட ட்ரோனை பார்த்தா சும்மா இருக்குமா, துரத்தி வந்து கடிச்சு குதறிக்கிட்டு இருக்கு. அதே டைம்ல கனிமங்களோட ஆத்துக்குள்ள விழுந்த ஹீரோ அங்க இருக்க பிளாக் ஹோலை நோக்கி போயிட்டு இருக்கான். ஒரு முறை அதுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா யாராலையும் திரும்ப வரவே முடியாது. சோ நாய்க்குட்டியை கூப்பிட்டு தன்னை காப்பாத்துன்னு சொல்லுவான். அத பாருங்க, கையில இருக்க குழந்தைய பார்த்துட்டு ஜாலியா நக்கி விளையாடிட்டு இருக்குது. விளங்குச்சு போ கிரிப்டோ, நீ என்ன காப்பாத்தி ஆகணும்டா, உன் முதலாளி சாக போறேன். ஆஹா, எதையும் பெருசாவே கண்டுக்கலையே. நல்ல வேலை, கடைசி நிமிஷத்துல உள்ள வந்த கேடி பையன் தான் உடம்ப டென்டகிள்ஸா மாத்தி நம்ம ஹீரோ உடம்ப லாக் பண்ணி உடம்புல ராக்கெட் மாதிரி ஏதோ ஒண்ணு உருவாக்கி ஹீரோ உடம்ப அப்படியே இழுக்க ஆரம்பிக்கிறான். போற போக்குல கிரிப்டோவையும் காப்பாத்திட்டு நம்ம ஆளுங்க பாதுகாப்பா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்ப ஒரு வெளிச்சம் மூஞ்சி மேல அடிக்குது. என்னன்னு பார்த்தா அது நம்ம டெரிஃபிக்கோட ட்ரோன். அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க அந்த ட்ரோனை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது கிட்டத்தட்ட அந்த போர்ட்டலே மூட போற நேரத்துல நம்ம ஆளுங்க எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டு வெளியில வந்துருவாங்க. ஆனா என்ன, நம்ம ஹீரோ உடம்புல அந்த கிரிப்டோனைட்டோட விஷம் இருக்கு இல்லையா, அது இன்னும் அப்படியே இருக்கு. சரியாகிறதுக்கு 3 நாள் ஆகும். நிலைமையை புரிஞ்சுக்க கூடிய டெரிஃபிக்கோ, இந்த பாரு, இந்த போர்ட்டல நான் சரி பண்ணி ஆகணும். சோ என் வண்டியை நீ எடுத்துட்டு போ, அதை ஓட்டுறதும் ரொம்ப ஈஸி. ஹீரோ சரியானதுக்கு அப்புறமா எனக்கு இன்ஃபார்ம் பண்ண. அதே டைம்ல கேடி பையன் தன் குழந்தைய தூக்கிட்டு பொண்டாட்டிய பாக்குறதுக்காக கிளம்பிடுவான். இப்ப வில்லனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா சும்மா இருப்பானா, படு கோவத்துல தாளுங்க கூடிய சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுல இந்த மியா செல்ஃபி எடுத்துட்டு இருக்கும் போது அவளை பார்த்தவன் கடுப்பாயிட்டான். ஏண்டி இங்க என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, போட்டோ எடுத்துட்டு இருக்க, ஒழுங்கா ஓடி போயிருன்னு திட்டும் போது அவ அழுதுகிட்டே பக்கத்துல இருக்க ரூம்குள்ள வந்துட்டா. உடனே பில்லிக்கு கால் பண்ணவ, டேய் இந்த லூத்தர் என்ன செம்மையா சாகடிக்கிறான்டா, இதுக்கு மேல நான் அவன் கூட ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். உனக்கு அவனை பத்தின எல்லா தகவலும் வேணும்ல, கவலைப்படாத, அது எல்லாத்தையும் நானே கொடுக்குறேன்னு இவ ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா கொடுமைக்கு என்ன, இவ ரூம்குள்ள பேசுற விஷயத்த ஹேமர் பார்த்து வில்லன் கிட்ட கோத்து விட்டான். கரெக்டா உள்ள வந்து மொத்த பேரும் இவ காலை பிடிச்சு இழுக்க போற போக்குல இவ கடைசியா பில்லிக்கு ஏதோ ஒரு சில ஃபைல்ஸ் அனுப்பி வைக்கிறா. திறந்து பார்த்தா ஃபுல்லாவே கில்மாவோட போட்டோக்களா இருக்கு. அடுத்து ஹீரோனை காட்டுறாங்க. டெரிஃபிக்கோட வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவை தத்தெடுத்து வளர்த்த வளர்ப்பு அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு வந்திருக்கா. பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அவனும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நல்லா தூங்கி போயிடுவான். அதே டைம்ல பில்லி மியாவோட போட்டோக்களை ஹீரோனுக்கு அனுப்பி வச்சுட்டு என்னன்னு தெரியல, அவ போகும்போது லூத்தரை பத்தின எல்லா உண்மைகளையும் சொல்ல போறேன்னு இந்த போட்டோக்கள் அனுப்பி வச்சா. உனக்கு இதுல ஏதாவது புரியுதா? அப்பதான் எதிர்ச்சியா அந்த போட்டோவை ஜூம் பண்ணி பார்க்கும்போது பேக் சைடுல ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் அப்புறம் ஒரு சில மேப் சம்பந்தமான போட்டோக்களும் இருக்கு. அடுத்து வில்லனை காட்டுறாங்க. எப்படியும் திரும்ப சூப்பர்மேனை பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு இவன் உருவாக்குன அந்த மிஷின் இருக்குல்ல, அதாங்க அந்த போர்ட்டல் மிஷின். அதுக்குள்ள மட்டும்தான் அந்த டார்க் வேர்ல்டே இருக்கும். ஆனா இப்ப வேணும்னே அந்த டார்க் வேர்ல்ட போர்ட்டலை தாண்டி வெளியில கொண்டு வரணுங்கிற
முடிவுக்கு வரான். ஏன்னா அப்பதான் உலக மக்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு திரும்ப சூப்பர்மேன் இங்க வருவான். உடனே கூட இருக்க இன்ஜினியரும், சார் நீங்க மட்டும் இப்படி பண்ணீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அது பெரிய ஆபத்தை கொடுக்கும், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, அந்த சூப்பர்மேனை பிடிச்சே தீர்வேன்னு இவன் ஒரு பட்டனை அழுத்தினதுமே கொஞ்சம் கொஞ்சமா பூமியை பிளக்க ஆரம்பிக்குது. உள்ள அந்த டார்க் வேல்டும் தெரியுது. டெரிஃபிக் இதை பார்த்து மிரண்டே போயிடுவான். கட் பண்ணா காலையில விடுயுது. தூக்கத்தை விட்டு நம்ம ஹீரோ கண்ண முழிக்கிறான். வெளியில அமைதியா உட்கார்ந்து இருக்கும் போது அப்ப நைனா வராரு. நீ ஓகேவா? இல்லப்பா, என்ன பத்தி எல்லாரும் தப்பா பேசிட்டு இருக்காங்க, நான் இந்த உலகத்தை அழிக்க வந்தேன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என்னோட உண்மையான அம்மா அப்பா நான் இந்த பூமியவும் மக்களையும் பாதுகாக்கணும்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் நான் இங்க இருக்கேன். ஆனா இந்த மக்களுக்கு என் மேல நம்பிக்கையே இல்ல. சிரிச்சுக்கிட்டே நைனாவும், ஏண்டா உன்ன நீ நம்பினா போதாதா, நீ யாரு எதுக்காக இங்க வந்திருக்கன்னு உனக்கு தெரிஞ்சாவே அது போதும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு பையனை கிடைச்சது எனக்கு தான் பெருமை, சொன்னா நம்ப கூட மாட்டேன். ஒவ்வொரு நாளுமே நான் உன்னை பத்தி பெருமைப்படுறேன். எமோஷனல் ஆயிட்டு ஹீரோவும் அழ ஆரம்பிக்கிறான். அப்பதான் டிவி நியூஸ்ல பொராவியா நாட்டை சேர்ந்தவங்க ஜர்கான்பூர் மேல போர் தொடுக்க போறாங்கன்னு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த ஜர்கான்பூர் மக்கள் கிட்ட துப்பாக்கிகள் கூட கிடையாது. இருந்தாலுமே தங்களை காப்பாத்த சூப்பர்மேன் வருவாருங்கிற நம்பிக்கையில கையில கத்திகளை வச்சுட்டு சண்டை போட தயாராகிறாங்க. சூப்பர்மேன் சூப்பர்மேன் கோஷம் போட்டு கத்துறாங்க. சரி உடனே கெட்டப் எல்லாம் மாத்திக்கிட்டு அங்க போலான்னு பார்த்தா அப்பதான் நம்ம டெரிஃபிக் கிட்ட இருந்து கால் வருது. எப்பா நீ எங்க ராசா இருக்க? வில்லன் டார்க் வேர்ல்டோட கதவை திறந்து விட்டான். அது இப்ப ஒட்டுமொத்த பூமியும் அழிக்க பாக்குது. நீ வந்தா மட்டும்தான் என்னால இதை தடுக்க முடியும். இன்னொரு பக்கத்துல ஹீரோயின் மியா அனுப்பின போட்டோக்கெல்லாம் பார்த்துட்டு தன்னோட ஹெட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. சார் நம்ம நினைக்கிற மாதிரி அந்த லூத்தர் நல்லவன் கிடையாது. 80,000 கோடி மதிப்புள்ள ஆயுதங்களை புராவியா நாட்டுக்கு விதிருக்கான். ஆனா அதுக்கான பாதி பணத்தை மட்டும் தான் வாங்கியிருக்கான். மீதி பணத்தை எப்படி வாங்க போறான்னு செக் பண்ணும் போதுதான் மியா அனுப்பி வச்ச படங்கள் மூலமா எங்களுக்கு அதுக்கான பதில் கிடைச்சது. ஆக்சுவலா போர் நடந்த ஜர்கான்பூரை புராவியா நாட்டை சேர்ந்தவங்க அடக்கினதுக்கு அப்புறமா அந்த ஜர்கான்பூர் நாட்டோட பாதி பகுதியை இந்த வில்லன் தன்னோட பேருக்கு மாத்த போறான். கூடவே அறிவியல் சம்பந்தமா தனக்குன்னு ஒரு பெரிய லேப கூட உருவாக்க போறேன்னு சொல்லிருக்கான். உடனே நாம இதை பப்ளிஷ் பண்ணி ஆகணும். அப்படின்னா ஓகே, ஊரும் உலகமும் அழியறதுக்குள்ள டெரிஃபிக்கோட வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்புறோம், நியூஸ் அப்லோட் பண்ணலான்னு இவங்க ஒரு பக்கத்துல வானத்துல பறகுறானுங்க. அடுத்து வில்லனை காட்டுறாங்க. இவன் ஆபீஸ் இருக்கக்கூடிய அந்த இடம் வரைக்குமே பூமி ரெண்டா பிளக்க ஆரம்பிக்குது. உயிருக்கு பயந்து மக்கள் ஊரை விட்டே கிளம்புறானுங்க. ஆனா வில்லன் சும்மா கிடையாது. இவன் தங்கியிருக்க கட்டடமே உடைஞ்சாலும் கூட இவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு அறை மட்டும் அந்த இடத்துல பறகுது. ஏன்னா அவன் ஷிப்பா அதை ரெடி பண்ணிருப்பான் போல. ஏற்பட்ட பிளவின் காரணமா ஒரு மிகப்பெரிய கட்டடம் பாலத்தின் வழியா தப்பிக்க பார்த்த மக்கள் மேலேயே விழுற மாதிரி போயிடும். சடனா அது பாதியிலேயே விழாம ஸ்டாப் ஆகுது. என்னடான்னு பார்த்தா அங்க நம்ம சூப்பர்மேன் வந்துட்டான். அந்த கட்டடத்தையும் தாங்கி பிடிக்கிறான். கரெக்டான நேரத்துக்கு உள்ள வந்த டெரிஃபிக்கும், இந்த பாரு என்னால அந்த மிஷினை ஆஃப் பண்ண முடியும், ஆனா அதுக்கு பாஸ்வேர்ட் தேவை, அது கண்டிப்பா வில்லங்கிட்ட தான் இருக்கும். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே சடனா அந்த இடத்துக்கு ஹேமரும் இன்ஜினியரும் வந்துட்டானுங்க. அடிச்ச ஒரே அடியிலேயே நம்ம டெரிஃபிக்கு மட்டையாயிட்டான். நம்ம ஹீரோவை பத்தி சொல்லவே வேணாம். பக்கத்துல இருக்க மைதானத்திலேயே தொப்புன்னு விழுறான். இருந்தாலும் தன் லேசர் கண்களை வச்ச இன்ஜினியரோட கைய பொசுக்கி அவளை வளைச்சு பிடிச்சவன், இந்த பாரு இதை நீ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிடுங்கன்னு மிரட்டுவான். அப்ப ஹேமர் உள்ள பூந்து ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ணும்போது இவன் அந்த இன்ஜினியர் புள்ளையவே ஏதோ நுங்சாக் மாதிரி தூக்கி சொல்லட்டி விளையாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஹேமருக்குமே சூப்பர்மேனுக்கு நிகரான பவர்ஸ் இருக்கு. சோ ஆள் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வானத்துல பறந்தவன் அந்தரங்க பாகத்திலேயே ஒரு எத்து வழி தாங்க முடியாம ஹீரோ தரையில விழுந்துட்டு இருப்பான். இதை கவனிக்கிற இன்ஜினியர் தன் கையில ஒரு பெரிய கன்னை உருவாக்கி அதை வச்சு ஹீரோவை சுடுவா. கண்ணா பின்னான்னு காயம்பட்டு கீழே விழுந்ததுமே தான் உடம்புக்குள்ள இருந்த சின்ன சின்ன நானெட்ஸ் எல்லாம் அப்படியே ஹீரோ உடம்புக்கு மாத்தி அவன் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு அவனை திணறடிக்கிறா. சொல்ல போனா அவன் நுரையீரல் கண்ணு காது மூக்குன்னு எல்லாத்துலயுமே அந்த நானெட் மட்டும் தான் நிறைஞ்சிருக்கு. எப்படியும் ஹீரோ சாக போறான்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா நடந்தது அப்படியே ஆப்போசிட். தெளிவா எதையும் பார்க்க முடியலனாலும் கூட படு வேகத்துல இவன் அப்படியே வானத்துல பறக்க ஆரம்பிக்கிறான். காத்தோட வேகத்துல அந்த குட்டி குட்டி நானெட்ஸ் எல்லாம் தனித்தனியா பறக்க ஆரம்பிக்குது. பின்னாடியே இன்ஜினியரும் ஹேமரும் நம்ம ஹீரோ உடம்ப வளைச்சு பிடிக்கிறாங்க. இன்ஜினியர் இப்ப அவன் முகத்தோட சேர்த்து அவன் ஒட்டுமொத்த உடம்பையுமே தான் நானட்ஸால கவர் பண்ணிட்டா. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா நேரா விண்வெளிக்கே வந்துட்டானுங்க. அப்ப ஏதோ ஒரு காரணத்தால நம்ம ஹீரோ அப்படியே திரும்ப தரையை நோக்கி படு வேகத்துல வந்துட்டு இருக்கான். நடக்கிற விஷயங்களை பார்த்து பயந்து போனவில்ல இன்ஜினியர், நிலைமை கைமீற போகுதுன்னு நினைக்கிறேன், நீ உடனே ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க நானட்லாம் வெளியில இட, அப்படி இல்ல நீ இறந்து போயிடுவ. இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே கரெக்டா ஹீரோ தரையில போய் இடிக்கிறான். இந்த சம்பவத்துல இன்ஜினியர் பொண்ணு அதே இடத்துல இறந்து போயிடுவா. இப்ப இந்த ஹேமர் இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் தான் உயிரோட இருக்கான். அப்பதான் அந்த பைத்தியக்காரன் தலையில இருக்க மாஸ்க் எடுக்கும் போது ஹீரோவுக்கு சம ஷாக்கு. என்ன எக்ஸாக்டா இந்த ஹேமரோட உருவம் ஹீரோவை போலவே இருக்கு. டே வில்லா, இவனை என்னடா பண்ணி தொலைஞ்ச? அப்பதான் வில்லன் ஹேமரோட சூட்ல இருக்க ஸ்பீக்கர் மூலமா பேச ஆரம்பிக்கிறான். சூப்பர்மேன் பயப்படாதப்பா, கடந்த 2 வருடங்களா நீ எக்கச்சக்கமான சண்டையில கலந்துருக்கல. அந்த டைம்ல தான் உன் தலையில இருந்த ஒரு முடிய நான் அப்படியே அலேக்க ஆட்டைய போட்டு உன்ன போலவே ஒரு குளோனை உருவாக்கினேன். ஏன்னா வைரத்தால மட்டும் தானே அறுக்க முடியும். இப்பதான் புரியுது. அப்படின்னா என் லேபுக்கு இவனை கூட்டிட்டு போனதாலதான் எங்க 2 பேரோட டிஎன்ஏவும் ஒன்னா
கிரீனா இருந்ததால ஆட்டோமேட்டிக்காவே லேபோட கதவு திறந்திருக்கு. பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. நாங்க பண்ண குளோனிங்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவன் முட்டாளா வந்துட்டான். அதனாலேயே நாங்க என்ன சொன்னாலும் கேட்பான். ஒரு சாம்பிள் பாக்குறியான்னு மறுபடியும் ஹீரோ கூட சண்டை போட வைக்கிறான். அட்டிக்கு மேல அட்டி விழுந்துகிட்டே இருக்கு. சரி, இங்கதான் இந்த பஞ்சாயத்துன்னு பார்த்தா பொராவியா நாட்டை சேர்ந்தவனுங்க போற ஆரம்பிச்சுட்டானுங்க. அவன் உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு குழந்தை மட்டும் அவரோட எஸ் வடிவ அடையாளம் இருக்குல்ல, அத ஒரு கொடியா வச்சுக்கிட்டு நடுவுல நிக்கிறான். இந்த பக்கத்துல சண்டை படு வேகமா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த வில்ல நம்ம ஹீரோ எப்படி எல்லாம் சண்டை போடுவான்னு பல வருஷங்களா நோட் பண்ணி அதை சமாளிக்கிற விதமா தான் இந்த ஹேமரை உருவாக்கி இருப்பான். சோ அதனாலேயே ஹீரோ அடி மேல அடி வாங்கிட்டு இருக்கான். அடுத்து கொடியை பிடிச்சிட்டு இருக்க குட்டி பையனுக்கு முன்னாடி நிறைய சோல்ஜர்ஸ் வராங்க. அப்ப ஏதோ ஒரு சக்தி அந்த குட்டி பையனை கவர் பண்ண மாதிரி நிக்குது. என்னடான்னு பார்த்தா அது நம்ம கிரீன் லேண்டன். ஏன்னா டெரிஃபிக் மூலமா ஹீரோ தப்பானவன் இல்லங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் இந்த ஜர்காந்தன் நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்கு இங்க வந்திருக்காங்க. ஆகும் நம்ம கிரீன் லேண்டனும் பண்ற அலும்பு இருக்குதே. ஒரு சில நிமிஷங்கள்லயே அங்க இருந்த ஒட்டுமொத்த டேங்கர் லாரிகளையும் பையன் பறக்க விட்டான். ஒட்டுமொத்த எதிரிகளும் பயந்து ஓடிட்டு இருக்கானுங்க. கடைசியில அந்த ஹாக பாருங்க, பிரசிடென்ட் பையில கொத்தா தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல இருந்து தொப்புனு கீழே போட்டா அவன் கதை முடிஞ்சு. அப்புறம் ஹீரோ காப்பாத்தின அந்த கேடு பையன் இருக்கான் இல்லையா, அவனுமே களத்துல இறங்கி கலவரம் பண்ணிட்டு இருக்கான். இவன் அடிக்கிற வேகத்துக்கு பீரங்கி எல்லாம் அப்பள மாதிரி நொறுங்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல சண்டையை சமாளிக்க முடியாம ஹீரோ லாக் ஆயிடுவான். இப்ப சம்பந்தமே இல்லாம நம்மால லைட்டா சிரிக்கிறான். வில்லனுக்கு ஒண்ணும் புரியல. என்னப்பா சாக போறோங்கிற பயத்துல சிரிப்பு வருதா? சாக போறது நான் இல்ல, நீ உருவாக்குன குளோன்னு சொல்லிட்டு பையன் லைட்டா விசில் அடிச்சதுமே நம்ம செல்ல பிராணி கிரிப்டோ இருக்கான் இல்லையா, அவன் மின்னல் வேகத்துல பறந்து வந்து ஹேமரை பொளந்து கட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலா இங்க பறந்துகிட்டு இருக்க ட்ரோன்ஸோட கேமரா உதவியால தான் ஹேமர் ஹீரோ கிட்ட எப்படி எல்லாம் சண்டை போடணும் போடக்கூடாதுன்னு ஒன் பை ஒன்னா இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டதாலேயே கிரிப்டோ உதவியால அங்க இருக்க ஒட்டுமொத்த ட்ரோன்ஸையும் ஹீரோ அழிச்சிருவான். தனியா சிந்திக்கிற அளவுக்கு ஹேமருக்கு திறமை கிடையாது. சோ அந்த பயல போட்டு அடி அடி நடிச்சு ஒரு கட்டத்துல பூமி கடையில ஒரு பெரிய பிளாக் ஹோல் இருக்கும். அதுக்குள்ள அந்த குளோனை தள்ளி விட்டுருவான். இப்ப அவன் கதை முடிஞ்சு. ஆனா வில்ல அப்பவும் சும்மா இல்ல, தன்னோட ரோபோ ஆர்மி இருக்கு இல்லையா, அதை ஹீரோவை அழிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறான். துளி கூட யோசிக்காத ஹீரோ அலேக்கா வானத்துல பறந்த லேசர் பவரை வச்சு அந்த ஒட்டுமொத்த ஆர்மியவும் அழிச்சிருவான். நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஆரம்பத்தை விட நம்ம ஹீரோவுக்கு பவர் கொஞ்சம் ஏறின மாதிரி தான் தெரியுது. நிலைமை கைமீறி போயிடுச்சுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட வில்ல உடனே போர்ட்டல் ஆன் பண்ணுங்க, இங்க இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லுவான். ஆனா அதுக்குள்ளேயே டெரிஃபிக்கும் ஹீரோவும் கிரிப்டோவோட உள்ள வந்துட்டானுங்க. தப்பிக்க முடியாம வில்ல லாக் பண்ணிட்டான். ஏண்டா லூத்தர், உன்னை பத்தின நியூஸ் இப்ப உலகம் ஃபுல்லா பரவிடுச்ச. உன்னால இனிமே அந்த ஜர்காந்தான் அந்த அப்பாவி மக்களோட இடத்தை ஆக்கிரமிக்க முடியாத. ஒரு நிமிஷம், நான் என்ன அந்த இடத்துக்காக தான் இதெல்லாம் பண்ண நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. எனக்கு இந்த மெட்டா ஹியூமன்ஸையும் உன்னை போல ஏலியனையும் பார்க்கும்போது அவ்வளவு வெறுப்பு இருக்கு. இந்த உலகமே எனக்கு புத்திசாலிங்கிற விருது கொடுத்தது. ஆனா எனக்கு கிடைச்ச மரியாதையை விட சூப்பர்மேனான உனக்கு கிடைச்ச மரியாதை அதிகம். அது எனக்கு பிடிக்கல. அந்த ஒரு காரணத்தால மட்டும்தான் உன்னை அழிக்க நினைச்சேன். இது எல்லாத்தையும் உருவாக்கின. என்ன கொல்ல போறியா? உன்னால அது முடியாதுப்பா. இப்படி டைலாக் பேசும்போதே பக்கத்துல இருந்த கிரிப்டோ கடுப்பாயிட்டு வில்லன் தோல்பட்டையோட கவ்வி அவனை புரட்டி எடுத்துட்டு இருக்கு. அவனா மரண பயத்துல கதறிக்கிட்டு இருக்கான். போனா போதுன்னு ஹீரோ உள்ள பூந்து காப்பாத்தல கிரிப்டோவே அவன் கதையை முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா டெரிஃபிக்கும் வில்லங்கிட்ட இருக்க கோட்ஸை வாங்கிட்டு டார்க் வேர்ல்டோட கதவை லாக் பண்ணிடுவான். பூமியில ஏற்பட்ட பிளவு அது மறுபடியும் திரும்ப ஒண்ணு சேர்ந்துருச்சு. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா ஹீரோ மேல எந்த தப்பும் கிடையாது. இவன் நல்லவங்கிற விஷயத்த மக்களும் உலகமும் தெரிஞ்சுக்குது. அடுத்து பொராவியா நாட்டை சேர்ந்த ஆர்மிய நம்ம ஜஸ்டிஸ் கேங்க சேர்ந்தவங்க அழிச்சிட்டாங்க. கூடவே கேடு பெயர்க்கல்ல, இப்ப அவனையும் தங்களோட டீம்ல ஒரு ஆளா சேர்த்துக்கிற மாதிரியும் தெரியுது. வில்லனையும் அவனுக்கு உடந்தையா இருந்த எல்லாரையும் கைது பண்ணிட்டாங்க. கூடவே டார்க் வேர்ல்டுக்குள்ள இவன் அடைச்சு வச்சிருந்த கைதிகள் அவங்களையும் விடுதலை பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அதுல ஒருத்தியா தான் இந்த மியாவையும் அடைச்சு வச்சிருப்பான். வெளியில வந்ததும் போதும் பில்லிய கட்டி பிடிச்சு காதல் மலைய பொழியறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கட்டி பிடிச்சு முத்த மலைய பொழிறாங்க. திரும்ப லேபுக்கு வந்த ஹீரோ தான் உடம்ப ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும் போது சடனா அங்க இருக்க வாசல் கதவு திறக்க ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா சூப்பர்மேன் மாதிரியே சூப்பர் கேர்ள், அதாவது ஹீரோவோட அக்கான்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு உள்ள வராங்க. பிரதர் எப்படி இருக்க? எல்லாம் ஓகே தானே? இப்பதான் பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சிட்டு வந்தேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. இப்படி பேசும்போதே நம்ம கிரிப்டோ நாய்க்குட்டி சூப்பர் கேர்ள் மேல தாவி ஜாலியா விளையாடுற மாதிரி காட்டி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. உண்மையாவே சூப்பர்மேனுக்கு அக்கா இருக்காங்களா? இவங்க எப்படி இங்க வந்தாங்க? இவங்களோட பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன? இது எல்லாத்தையும் கண்டிப்பா அடுத்த பாகத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. சோ இப்போதைக்கு அடுத்தடுத்த பாகங்களுக்கு வெயிட் பண்றது மட்டும்தான் ஒரே வழி. சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.